ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பச்சைப்பயிறு இனிப்பு சுண்டலும் கொண்டக்கடலை பொடி போட்ட சுண்டலும் பார்க்க போகிறோம். பொடி போட்ட சுண்டலுக்கு மிளகாய் 4, தனியா 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, மிளகு எல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டே ஊற வச்ச கொண்டக்கடலையை 2 துண்டு இஞ்சி போட்டு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடான உடனே கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. கிள்ளி போட்டு அது பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கி பொன்னிறமா ஆன வாட்டி வெள்ளை சுண்டல் வேக வச்சிருக்க சுண்டலை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி அது நல்லா கலந்த பிறகு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, சால்ட் ஒரு 3/4 ஸ்பூனு, பெருங்காயம் எல்லாம் போட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கிளறின பிறகு 2 ஸ்பூன் அரைச்சி வச்சிருக்க பொடி போட்டு கிளறி இறக்குனீங்கன்னா சுவையான பொடி போட்ட சுண்டல் ரெடி. அதுக்கப்புறம் இனிப்பு சுண்டல் பார்க்க போறோம். நைட்டே ஊற வச்ச பச்சை பயிரை குக்கர்ல போட்டு 2 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துருங்க. எடுத்த பிறகு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு 1 கப் வெல்லம் போட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கிளறுங்க. கட்டியெல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க. பாகு வரணும்னு அவசியம் இல்லை, வெள்ளம் கரைஞ்சா போதும். வெள்ளை கரைசலை எடுத்து வச்சிருங்க. வச்ச பிறகு இன்னொரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி வெந்திருக்க பச்சை பயிரை எடுத்து போட்டு நல்லா கிளறி விடுங்க. கலந்து விடுங்க. கலந்து அது ஓரளவு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கலந்த பிறகு ஏலக்காய் தூள், துருவின தேங்காய், வெள்ளை கரைசல் எல்லாம் போட்டு கலந்து விடுங்க. நல்லா கலந்து அது ஒரு 2 நிமிஷம் நல்லா சேர்ந்து வரும். அந்த வெள்ளை பாகு கொஞ்சம் சுண்டி அந்த பச்சை பயிரோட கலந்து சேர்ந்து வரும். சேர்ந்து வரப்போ இறக்குனீங்கன்னா பச்சை பயிறு சுண்டல் ரெடி. இது ரெண்டும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.